வெள்ளிக்கிழமை தோறும் நடக்கிற ரேமா வேத வகுப்புகளுக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. சங்கீதக்காரன் சொல்லுகிறான், கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்ன பொழுது மகிழ்ச்சியாக இருந்தேன் என்று சொல்லுகிறான். கர்த்தருடைய ஆலயம், தேவன் ஒரு இடத்தில் கூடி வரும் பொழுது அங்கே பிரசன்னமாகிறார். தேவனுடைய சமூகத்தில் எப்பொழுதெல்லாம் வருகிறோமோ அவர் தவறுவதே இல்லை, அவர் வந்து விடுகிறார். அவருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதில் ஓடி சுகமாயிருப்பான் என்று வேதம் சொல்கிறது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கண்களை மூடுவோம், பரலோகத்திற்கு நேராக கரங்களை உயர்த்துவோம். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை நாம் அறிக்கை பண்ணுவோம். Let us lift our hands up to the heaven and plead the precious blood of our Lord Jesus Christ. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் ஜெயம், 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 கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் ஜெயம். வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே, இரத்தத்தால் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால். There is power, wonder working power in the blood of the Lamb. There is power, wonder working power in the precious blood of the Lamb. வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே, இரத்தத்தால் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால். எங்களை நேசிக்கிற எங்கள் தகப்பனே, எங்கள் ராஜாவே, இந்த நல்ல மாலை நேரத்திற்காக உமக்கு நன்றி சொல்கிறோம். Our gracious and loving Heavenly Father, thank you for the blessed evening hour which thou hast given to us. எப்பொழுதெல்லாம் உம்முடைய சமூகத்துக்கு வருகிறோமோ, Whenever we come to your presence, எங்களுக்கு முன்பாக before we come over here, நீர் எங்கள் மத்தியிலே you பிரசன்னராக, are present amongst us. நீர் துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிற தேவன். You are the God who dwells in the place where the praises are there. கோடான கோடி தூதர்கள் உம்மை துதித்துக் கொண்டிருக்க, Millions of angels praising you. ஆனாலும் ஆண்டவரே, மனிதர்களாகிய நாங்கள் உம்முடைய சமூகத்தில் வந்து துதிக்கும் பொழுது, உம்மை உயர்த்தும் பொழுது அதிலே நீர் பிரியப்படுகிறீர் என்று வேதம் சொல்கிறது. When we human beings come over here and praise you, you are delighted in us, O Father. ஆண்டவரே, உம்முடைய இரத்தத்தால் எங்களை மூடிக்கொள்ள வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். Cover us under your precious blood, Lord. We plead unto thee, Master. இந்த நாள் கூட்டங்கள் உம்முடைய நாமத்தின் மகிமைக்கு இருக்கட்டும். Let this meeting be a glory, bringing glory down to earth. ஆண்டவரே, எல்லாவற்றையும் ஆளுகிறவர் நீர் ஒருவரே. Lord, you only reign everything, Lord. எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். Lord, we dedicate ourselves unto thee, Master. நேரலையில் பார்க்கிறவர்களும் தேவனுடைய சமூகத்தை உணரும்படியான ஒரு கிருபைகளை கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். Lord, give the grace to those people who are watching it online. உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. Let your name alone be exalted and இயேசுவின் glorified. நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. In the name of our Lord Jesus Christ we ask everything. ஆமென். Amen. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று வேதம் சொல்கிறது. அதன்படி கர்த்தரை துதித்து நாம் கொஞ்ச நேரம் பாடலாம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே.
பரலோகம் திறந்திடும் நேரம் தேவ மகிமை இறங்கிடுதே. பரலோகம் திறந்திடும் நேரம் தேவ மகிமை இறங்கிடுதே. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. கர்த்தரை துதித்து ஸ்தோத்தரித்தால் பரிசுத்த ஸ்தலத்தில் நாம் கூடினார். கர்த்தரை துதித்து ஸ்தோத்தரித்தால் பரிசுத்த ஸ்தலத்தில் நாம் கூடினார். அபிஷேகத்தால் நம்மை நிரப்பிடுவார், மகிமையினால் நம்மை மூடிடுவார். அபிஷேகத்தால் நம்மை நிரப்பிடுவார், மகிமையினால் நம்மை மூடிடுவார். பரலோகம் திறந்திடும் நேரம் தேவ மகிமை இறங்கிடுதே. பரலோகம் திறந்திடும் நேரம் தேவ மகிமை இறங்கிடுதே. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அந்நிய பாஷைகள் தந்திடுவார், அக்கினி அபிஷேகம் ஊற்றிடுவார். அந்நிய பாஷைகள் தந்திடுவார், அக்கினி அபிஷேகம் ஊற்றிடுவார். வரங்களினால் நம்மை நிரப்பிடுவார், ஆயுதமாய் நம்மை மாற்றிடுவார். வரங்களினால் நம்மை நிரப்பிடுவார், ஆயுதமாய் நம்மை மாற்றிடுவார். பரலோகம் திறந்திடும் நேரம் தேவ மகிமை இறங்கிடுதே. பரலோகம் திறந்திடும் நேரம் தேவ மகிமை இறங்கிடுதே. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. 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 நாம் வாழ்கிற காலங்களிலே நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைகள் ஏற்பட்டு கொண்டுதான் இருக்கிறது. அந்த பிரச்சனைகள் நடுவே கர்த்தர் வழிகளை திறக்கிறார். அவர் பாதை இல்லாத இடங்களிலே பாதைகளை நமக்கு உண்டு பண்ணுகிறார். ஏனென்றால் இந்த உலகத்திலே உபத்திரம் உண்டு என்று சொன்னார் ஆண்டவர். இந்த உபத்திரவங்கள் பிசாசினால் கொண்டு வரப்படுகிறது. பிசாசு மனிதர்களை ஏவுவான், ஆனால் தேவன் நம் கூட இருப்பார் என்றால் இவைகளை கடந்து செல்வோம். இந்த உபத்திரவங்கள் எல்லாம் அதி சீக்கிரத்தில் கடந்து போகும் என்று இந்த பாடல் சொல்கிறது. அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். இந்த
மகிமையின் தேவ ஆவிதாமே மண்ணான நமக்குள் வாழ்கின்றார். மகிமையின் தேவ ஆவிதாமே மண்ணான நமக்குள் வாழ்கின்றார். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போவதில்லை, நாங்கள் சோர்ந்து போவதில்லை. அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். மகிமையின் தேவ ஆவி தாமே மண்ணான நமக்குள் வாழ்கின்றாராம். காணக்கூடாத தேவன் பரிசுத்த ஆவியானவராய் நமக்கு இருதயங்களிலே வாசம் பண்ணுகிறார் அவர். அதனால்தான் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல், உம்முடைய சித்தம் எங்கள் சித்தம் அல்ல, எங்களுடைய நீதி அல்ல, எங்களுடைய நீதியெல்லாம் அழுக்கான கந்தை என்று வேதம் சொல்கிறது. உம்முடைய சித்தம் போல் எங்களை நடத்திடுமே ஆவியானவரே. ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற ஆவியானவரே. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, எந்நாளில் உம் சித்தம் போல் நடத்திடுமே.
ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. Where the Spirit of God is, there is deliverance. தேவ ஆவியானவரே உமக்கு நன்றி சொல்கிறோம். எங்கள் மத்தியிலே உம்முடைய பிரசன்னத்தை எங்கள் மத்தியிலே நீர் ஊற்றிருக்கிறதற்காக, நீர் வந்திருக்கிறதற்காக நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. நீ நல்லவர், நன்மையை தான் எங்களுக்கு செய்ய வல்லவர். இன்றைக்கு கண்ணீர் யாவையும் துடைக்கப் போகிறீர். துன்பத்தின் நடுவில் நடக்கிற பிள்ளைகளுக்கு விடுதலை கொடுக்க போகிறீர். தேவ ஆவியானவர் எங்கள் மத்தியிலே பலத்த கிரியைகளை செய்ய போகிறதற்காக நன்றி சொல்கிறோம். உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நன்மை பெற்றவர்கள் நாங்கள். உமக்கு நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி சொல்கிறோம், உமக்கு நன்றி சொல்கிறோம். துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இதனாலே ஆசீர்வதித்து கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு நன்றி ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம். ஆமென், ஆமென். மறுபடியுமாக இந்த ரேமா வேத வகுப்புகளுக்கும் வெள்ளிக்கிழமை நடக்கிற கூட்டங்களுக்கும் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த நாளுக்கு ஆண்டவர் கொடுத்த கர்த்தருடைய வார்த்தை சங்கீதம் 120 சங்கீதம், Psalm 120 verse 1. என் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார். In my distress I cried unto the Lord and he heard me. கண்களை மூடி ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணலாம். இந்த வேத வாக்கியங்களை எங்களுக்கு பிட்டு கொடுக்க வேண்டும் என்று அப்பத்தை பிற்கும் பொழுது கண்கள் திறக்கப்பட்டது என்று வேதம் சொல்கிறது. எம்மாவூர் சீஷர்கள் அங்கே நடந்து போகிக் கொண்டிருக்கும் பொழுது அவர்களோடு உயிர்த்தெழுந்த ஆண்டவர் கூடவே சென்றீர். ஆனால் அவர்களோடு பேசும் பொழுது இன்னார் பேசுகிறார் என்பது அவர்களுக்கு தெரியவில்லை. ஆனால் அவர்களுடைய இருதயங்கள் கொழுந்து விட்டு எரிந்து கொண்டிருந்தது. ஒரு என்லைட்மெண்ட் இருந்து கொண்டே இருந்தது. ஆனால்
நீர் வழிபோக்கரை போல் இருந்தீர், அவர்களோடு பேசிக்கொண்டே போனீர். ஆனால் நேரம் வரும்பொழுது அப்பத்தை பிற்கும் வேளையிலே அவர்கள் கண்கள் திறக்கப்பட்டது என்று வேதம் சொல்கிறது. இன்றைக்கு கூட ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவர் தான் ஆக்கியோன். You are the author of the word. Reveal unto us the secrets, hidden secrets in the word of God. மறைவான மன்னா இருக்கிறதே, மறைந்திருக்கிறதே இந்த வார்த்தையிலே, அவைகளை நாங்கள் அறிந்து கொள்ளும்படியாக எங்கள் மனக்கண்களை திறந்திரள வேண்டும் என்று நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். தடைகள் அகன்று போகட்டும், சத்துருவின் கிரியைகள் அகன்று போகட்டும், அந்தகார கிரியைகள் அகன்று போகட்டும். இயேசுவின் ரத்தம் தெளிக்கப்படுவதாக. இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம். இந்த இடம் முழுவதும் இயேசுவின் ரத்தம் தெளிக்கப்படுவதாக. எந்தெந்த வீடுகளிலே, எந்தெந்த வாகனங்களிலே யாரெல்லாம் கேட்கிறார்களோ அந்த இடங்களிலே, அவர்கள் உள்ளங்களிலே இயேசுவின் ரத்தம் தெளிக்கப்படுவதாக. இந்த விலையேறப்பட்ட ரத்தம் அவர்களை மீட்டெடுக்கட்டும். துன்பத்தின் நடுவில் நடந்து கொண்டிருந்தாலும் உயிர்ப்பிக்க வல்லமை அவர்களை உயிர்ப்பிக்க வேண்டும் என நாங்கள் ஜெபிக்கிறோம். கண்ணீர் வடிக்கிறவர்களை இனிமேல் அழாதிரே என்று சொல்லுகிறதற்காக நன்றி சொல்கிறோம். கண்ணீரின் பாதையில் செல்கிறவர்களுக்கு இன்றைக்கு ஒரு விடுதலை நாளாக இருக்க வேண்டும் என நாங்கள் ஜெபிக்கிறோம். முக்கிய மகிமை செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். சங்கீதக்காரன் சொல்லுகிறான், என் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார். In my distress I cried unto the Lord and he heard me. அதனால தான் இந்த நாளின் செய்திக்கு இப்படி தலைப்பு கொடுக்க விரும்புகிறேன். Your cry of distress will be answered. நெருக்கத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிடுறீங்க இல்லையா, அதற்கு ஆண்டவர் பதிலை கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். பதிலை கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். யாருக்கெல்லாம் நெருக்கம் வருது? எல்லாருக்கும் தான் நெருக்கம் வருது. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், உலகத்திலே உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள். உலகத்தில் உபத்திரம் வரணும்னு நம்ம காத்து கொண்டு இல்லை. நல்லவர்களுக்கும் வருகிறது, பொல்லாதவர்களுக்கும் வருகிறது, உலக மக்களுக்கும் நடக்கிறது போல. அதனால்தான் சாலமோன் சொல்லுகிறான், எல்லாருக்கும் நடக்கிற மாதிரி எனக்கும் நடக்குதே என்று கேட்கிறான். ஆனால் ஒரு நம்பிக்கை உண்டு என்றால், அப்பொழுது பழைய ஏற்பாட்டு காலத்திலே நம்பிக்கை இல்லை. மிருகங்களுடைய ரத்தம் தான், ஒரு பலியை செலுத்தினாதான். ஆனால் உன்னத பலியாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்றைக்கு கல்வாரி சிலுவையில் அடிக்கப்பட்டாரோ அது விடுதலையை கொடுத்தது, நம்பிக்கை அற்றவர்களுக்கு நம்பிக்கை கொடுத்தது. அதனால்தான் அவர் மரித்த பொழுது எங்கே போனார்? சும்மா பரலோகம் போயிட்டாரா? போகவில்லையே. இல்லை, யாரோடு இருந்தார்? அவர் அமைதியாக இருந்தாரா ஆண்டவர்? இல்லவே இல்லை. அவர் பாதாளத்துக்கு செல்லுகிறார். ஏனென்றால் ஆதி நாட்களிலிருந்து மரித்த பரிசுத்தவான்கள், நம்பிக்கை வைத்தவர்கள் சங்கிலியால் கட்டப்பட்டிருக்கிறார்கள். சத்துரு கட்டி வைத்து ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார். அங்கே போகிறார். உபத்திரவத்தின் பாதையில் நடந்தவர்கள், ஒரு நம்பிக்கை அவர்களுக்கு இருந்தது. எந்தாவது ஒரு நாள் யாக்கோபிலே ஒரு நட்சத்திரம் உதிக்கும். அந்த நம்பிக்கை, அந்த கல்வாரி சிலுவையிலே அவர் மரிப்பார் என்ற ஒரு நம்பிக்கை. நேரா அங்கே போகிறார். கட்டுண்டவர்களை விடுதலையாக்குகிறார், சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி கொண்டார் என்று வேதம் சொல்கிறது. சிறையாக்கி கொண்டு அவர் பரதீசுக்கு செல்கிறார். அது மாத்திரமல்ல, அங்கே எருசலேமிலே காணப்பட்டார்களாம். மரித்த பரிசுத்தவான்கள் அங்கே எருசலேமில் பார்க்குறாங்க, எல்லாம் பார்க்குறாங்க. இது எப்படி? அதுதான் ஆண்டவருடைய மகிமை, மகத்துவம். யாரையும் அவர் கைவிடுகிறல் அல்ல. நம்பிக்கை வைத்தவர்களை, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்தவர்களை ஒரு நாளும் அவர் கைவிட்டதே இல்லை, கைவிட்டதே இல்லை. அதனால தான் பாருங்கள், நெருக்கங்கள் வரும்பொழுது நாம் சோர்ந்து போகிறோம். இன்றைக்கி பாடலாம் அதுதான். நெருக்கங்கள் வரும்பொழுது சோர்ந்து போகக்கூடாது. எல்லாருக்கும் தான் நெருக்கம் வருது. நெருக்கம் வரும் நேரத்தில் நாம் சோர்ந்து போகிறதில்லை என்று அந்த பாடலெல்லாம் சொல்லுது பாருங்கள். கவலை கண்ணீர் மறக்கணும், கர்த்தரையே நோக்கணும். கண்ணீர் வடிக்கிறத நிறுத்துங்க. ஆண்டவர் நிச்சயம் உங்களுக்கு பதில் கொடுக்கிறார். அதி சீக்கிரத்தில் நீங்கள் போகிற அந்த பாதையில் இருக்கிற இந்த உபத்திரவம் எல்லாம் லேசான உபத்திரவமா, அது அதி சீக்கிரத்தில் நீங்கி போய்விடும்.
அதி சீக்கிரத்தில் எல்லாம் போயிடுமா. ஆண்டவர் எது எப்படி போகும்? ஆண்டவர் அதற்கு பதில் கொடுக்கிறார். நம்பிக்கை வைத்தவர்களை கூட, மரித்து போய் நம்பிக்கை வைத்து போனவர்களை கூட காப்பாற்ற முடியும் என்றால் உயிரோடு இருக்கிற நமக்கு உதவி செய்ய மாட்டாரா? உங்களுக்கு எனக்கு உதவி செய்ய மாட்டாரா? அவர் கை தூக்கி எடுப்பார். அவரை நோக்கி கூப்பிடுகிற யாருக்கும் எல்லாருக்கும் அவர் பதில் கொடுக்கிற தேவன். அதான் இந்த சங்கீதக்காரன் சொல்லுகிறான், என் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். நெருக்கம் வரும்பொழுது நாம் மனிதர்களை தேடுகிறோம் இல்லையா? அது மனித இயல்பு. யாராவது எங்களுக்கு உதவி செய்வாங்களா? ஐயோ, இந்த சூழ்நிலையில் நான் போகிறேனே, பாடுகள் அதிகமாக இருக்கிறதே, இப்பேற்பட்ட சூழ்நிலை எனக்கு வரும் நினைக்கலையே. வரும்பொழுது நான் யாரை தேடுகிறோம்? மனிதர்களை தேடுறோம். யாருனா உதவி செய்வாங்களா? யாராவது எனக்கு ஆறுதலாக பேசுவாங்களா? ஐயோ, இவங்களை கேட்டால் இது நடந்துடும் நம்ம நினைக்கிறோம். ஆனால் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், என் நெருக்கத்திலே, அவனுக்கு ஒரு நெருக்கம், கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். மறந்து விட வேண்டாம், நாம் கர்த்தரை நோக்கி பார்க்கிறவர்களாக இருக்க வேண்டும். முதலாவது அவருடைய ராஜ்யத்தை, அவருடைய அந்த நீதியை தேடும் பொழுது, தேவனை நோக்கி பார்க்கும் பொழுது, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று நீங்கள் கேட்கும் பொழுது என்ன செய்கிறாராம்? அவர் எனக்கு செவி கொடுத்தார், செவி கொடுக்கிறார். செவி கொடுத்தது மாத்திரமல்ல, பதில். அப்படின்னா செவி கொடுக்கிறார் என்றால் அவர் கண்கள் உங்கள் மேல் படுகிறது என்று அர்த்தம். பயப்பட வேண்டாம். அதனால தான் பாருங்கள், யாக்கோபு 1:12 கூட என்ன சொல்கிறது என்று பாருங்கள். ஜேம்ஸ் சாப்டர் 1:12, சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான் என்று வேதம் சொல்கிறது. Blessed is the man that endureth temptation, for when he is tried, he shall receive the crown of life, which the Lord hath promised to them that love him. பார்த்தீங்களா? crown, ஜீவ கிரீடம். ஆங்கிலத்தில் என்ன சொல்லுது? crown of life, ஜீவ கிரீடத்தை பெறுவானாம். இந்த ஜீவ கிரீடம், சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். சோதனைகள் வரும்பொழுது அது சகித்து கொண்டு நாம் போகும் பொழுது அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு, ஆண்டவர் தான் டெஸ்டிஃபை பண்ணுறார் அவன் உத்தமன் என்று. மனிதர்களுடைய சாட்சியை நீங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. மனுஷன் இன்றைக்கு நல்லா பேசுவான், உங்களோடு ஒரே மேய்ச்சியிலே உணவு உண்டவர்கள் கூட, நண்பர்களாக இருந்தவர்கள் கூட விரோதமாக பேசலாம், அடுத்த நிமிஷம் பேசலாம். ஆனால் உங்கள் எஜமான், உங்களை உருவாக்கினவர், உங்கள் தாயின் கருவிலே உருவாக முன்னே தெரிந்து கொண்டவர், உலக தோற்றத்திற்கு முன்னே உங்களை தெரிந்து கொண்டவர் என்று வேதம் சொல்கிறது. நாம் அவரில் இருந்தோமா? அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். கர்த்தருடைய ஜனம் பாக்கியமுள்ள ஜனம், தேவனை தங்களுக்கு தெய்வமாக கொண்ட ஜனம் பாக்கியமுள்ளது என்று வேதம் சொல்லுது. அந்த ஜனம் யார் நியாயாதிபதி? யார் டெஸ்டிஃபை பண்ணோம்? தேவன். அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகளுக்கு, அவர் மேலே அன்பு வச்சிட்டிங்களா போதும். நாம் பாவிகளாக இருக்கையில் அவர் முதலாவது நம்மை நேசித்தாராம். நம்ம வழி விலகி போய் கொண்டிருந்தோம், எங்கேயோ போய் கொண்டிருந்தோம். ஆனால் அவருடைய கண்கள் நம்மேல் பட்டது. அவர் நம்மை நேசித்தபடியால் தான் இன்றைக்கு நல்லா இருக்கிறோம். நம்ம துன்பத்தின் ஊடாக நடந்தாலும், சோதனையின் ஊடாக நடந்தாலும் நீங்கள் பயப்பட வேண்டாம். என்றால் நீங்கள் அவர் பேரில் அன்பு வைத்திருக்கிறீர்கள். அவர் வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை உங்களுக்கு கொடுப்பார். சரி, இதன் அடிப்படையில் நம்மளோடு ஆண்டவர் என்ன பேச விரும்புகிறார் என்று பார்ப்போம். ஒரு ஸ்திரீ மன கிளேசம் உள்ளவள், அவளும் தேவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணுகிறாள். அவளுக்கு எப்படி ஆண்டவர் ஒரு ஜீவ கிரீடத்தை போல ஒரு காரியத்தை கொடுத்தார் என்று நாம் பார்க்க போகிறோம். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் பார்த்தீங்கன்னா, 1 சாமுவேலில் எல்கானா என்ற ஒரு மனுஷன் இருக்கிறான். எல்கானா எல்லாருக்கும் தெரிஞ்ச சம்பவம் தான் இது.
அன்னாளின் ஜெபத்தை ஆண்டவர் கேட்டார். எல்லாருக்கும் தெரியும் அது. இந்த எல்கானா யார் என்றால் லேவி கோத்திரத்திலே அந்த சந்ததியிலே வந்தவன். இவன் என்ன செய்கிறான்? இவனுக்கு 2ஆம் வசனம் சொல்லுது, அவனுக்கு 2 மனைவிகள் இருந்தார்கள். ஒருத்தி பேர் அன்னாள், மற்றவள் பேர் பெனினாள். பெனினாளுக்கு பிள்ளைகள் இருந்தார்கள், அன்னாளுக்கோ பிள்ளை இல்லை. And he had 2 wives. The name of the one was Hannah, and the name of the other Penina. And Penina had children, but Hannah had no children. பாருங்க, இவனுக்கு 2 மனைவிகள். ஆனால் பாருங்க, ஆண்டவர் ஆதாமை உருவாக்கும் பொழுது ஒரு அவளை தான் கொடுத்தார் இல்லையா? ஒரு அவளை தான் கொடுக்கிறார், 2 பேரை கொடுக்கலையே. ஒரு விலா எலும்பை தான் எடுக்கிறார். 2 விலா எலும்பை கொடுத்து 2 பேர் பக்கத்தில் துணையாக இருந்தால் நல்லா இருக்கணும் கொடுத்துருக்கலாமே, கொடுக்கலையே ஆண்டவர். அப்போது ஆண்டவருடைய திட்டம் என்னமோ, ஒரு மனுஷனுக்கு ஒரு மனைவி தான். அந்த எல்கானாவுக்கு 2 மனைவிகள். அது எங்கேருந்து பிடிச்சான்னு தெரில. பாருங்கள், 2 மனைவிகள் இருக்கிறதுனால பிரச்சனை தான். ஒன்றே பிரச்சனைன்றீங்களா? இல்லை, ஆண்டவர் கொடுத்தது நல்லது தான் கொடுப்பார். ஆனால் ஒன்று இணையும் போது எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் ஒன்று வந்தால் தான் பிரச்சனையே வருது. பிரச்சனையே அங்கே தான் வருது. அப்போ ஆண்டவர் அப்படி செய்திருக்கலாமே. யோபுவை பாருங்கள், யோபுக்கு எல்லாவற்றையும் இரட்டத்தனையாக திருப்பி கொடுத்தார், 2 மடங்காக திருப்பி கொடுத்தான் வேதம் சொல்கிறது. பிள்ளைகளை கொடுக்குறாரு, ஆடு மாடுகளை கொடுக்குறாரு, ஒட்டகங்களை கொடுக்குறாரு, ஒவ்வொரு தங்க காசை கொண்டு வந்து கொடுக்குறாங்க. இப்படி கொடுக்கும் பொழுது ஆண்டவர் இன்னொரு மனைவியை கொடுத்துருக்கலாமே, கொடுக்கலையே. அந்த திட்டினாங்க பாருங்க, இன்னமா உயிரோடுகிற ஜீவனை தேவனை சபித்து ஜீவனை விடும் என்று சொன்னாங்களே, அவங்க தான். வேதம் சொல்லலையே. அப்போ பாருங்கள், இந்த மனுஷனுக்கு 2 மனைவிகள். சரி போகட்டும், 2 மனைவி இருக்கிறதுனால என்ன பிரச்சனை பாருங்கள். பெனினாளுக்கு பிள்ளைகள் இருந்தது, பேர் சொல்ல, பேர் சொல்கிற மாதிரி பிள்ளைகள் இல்லை பெனினாளுக்கு. ஆனால் அன்னாளுக்கோ பிள்ளைகள் இல்லை, பிள்ளை பாக்கியம் இல்லை. 3ஆம் வசனம் பாருங்கள், அந்த மனுஷன் சீலோவிலே சேனைகளின் கர்த்தரை பணிந்து கொள்ளவும் அவருக்கு பலியிடவும் வருஷந்தோறும் தன் ஊரிலிருந்து போய் வருவான். அங்கே கர்த்தரின் ஆசாரியரான ஏலியின் 2 குமாரராகிய ஓப்பினேயும் பினகாசும் இருந்தார்கள். And this man went out of his city yearly to worship and to sacrifice unto the Lord of hosts in Shiloh. And the 2 sons of Eli, Hophni and Phinehas, the priests of the Lord, were there. அந்த சீலோவிலே கர்த்தருடைய பெட்டி இருக்கிறது. அங்கே தேவனை தொழுது கொள்ள வேண்டும் என்ற ஒரு எண்ணம் இந்த மனுஷனுக்கு இருக்குது பாருங்க. அவன் சீலோவிலே கர்த்தரை பணிந்து கொள்ளவும் அவருக்கு பலியிடவும் வருஷந்தோறும் வருஷம். அப்போ யாத்திராகமத்தில் சொல்லப்பட்ட அந்த வார்த்தையை கடைபிடிக்கிறான். யாத்திராகமம் எக்ஸோடஸ் 23:14 பாருங்க, யாத்திராகமம் 23:14 பாருங்க. அவன் பாருங்க, வருஷத்தில் 3 தரம் எனக்கு பண்டிகை ஆசரிப்பாயாக. அதுக்கு அடுத்த வசனம் பாருங்க, 15ஆம் வசனம். 3 times thou shalt keep a feast unto me in the year. 15ஆம் வசனம் பாருங்க, புளிப்பில்லா அப்ப பண்டிகை கொண்டாடும்படி நான் உனக்கு கட்டளிட்டபடியே ஆபிப் மாதத்தின் குறித்த காலத்தில் 7 நாள் புளிப்பில்லாத அப்பம் புசிப்பாயாக. அந்த மாதத்தில் எகிப்திலிருந்து புறப்பட்டாயே, என் சந்நிதியில் வெறுங்கையாய் வர வேண்டாம். Thou shalt keep the feast of unleavened bread. Thou shalt eat unleavened bread 7 days, as I commanded thee, in the time appointed of the month Abib. For in it thou camest out from Egypt, and none shall appear before me empty. அப்போ இந்த எல்கானா என்ற மனிதன் வருஷம் தவறாம தேவனுடைய ஆலயத்திற்கு செல்றான். சீலோவில் இருக்கிற தேவனுடைய ஆலயத்திற்கு செல்கிறான். அங்கே சென்று
தேவனை தொழுது கொள்கிறான். வெறும் கையனா இல்லை, காணிக்கை கொண்டு போகிறான், பலி செலுத்துகிறான். அங்கே புசிக்கிறார்கள், அங்கே தேவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணுகிறார்கள், சந்தோஷமா இருக்கிறாங்க. கூடவே பெண்ணினால் பிள்ளைகள் எல்லாம் போறாங்க, அன்னாலும் போகிறாள். அன்னாலும் போறான். 4ஆம் வசனத்தை பாருங்க, 1 சாமுவேல் 4. அங்கே எல்கானா பலியிடும் நாளிலே அவன் தன் மனைவியாக பெண்ணினாளுக்கும் அவளுடைய எல்லா குமாரருக்கும் குமார்த்திகளுக்கும் பங்கு போட்டு கொடுப்பான். எல்லாருக்கும் கொடுக்குறான். யாரு? பெண்ணினாவுக்கு எல்லாத்தையும் பங்கு போட்டு கொடுக்குறான். And when the time was that Elkanah offered, he gave to Peninnah his wife and all her sons and her daughters portions. 5ஆம் வசனத்தை பாருங்கள். அன்னாளை சிநேகித்தபடியினால் அவளுக்கு இரட்டிப்பான பங்கை கொடுப்பான், கர்த்தரோ அவள் கற்பத்தை அடைத்திருந்தார். But unto Hannah he gave a worthy portion, for he loved Hannah, but the Lord had shut up her womb. அன்னாளை எல்கானா நேசிக்கிறான். உண்மையாக நேசித்திருந்தான்னா பெனினா எதுக்கு இல்லையா? சரி, நேசித்தான் என்று வேதம் சொல்கிறது. அவளுக்கு வேற நல்ல வேர்தி போர்ஷன் கொடுப்பானா, தகுதியுள்ள ஒரு வெகுமதியை கொடுப்பான். அப்படி இருந்தும் அன்னாளுக்கு மனசு கிளேசம், மனதிலே பாரம், கண்ணீரோடு இருக்கிறா அன்னாள். கர்த்தர் அவர் கர்ப்பத்தை அடைத்திருந்தார் என்று வேதம் சொல்லுது. பாருங்க, இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து அங்கே விடுதலையாகி வெளியே வருகிறார்கள். கானானை நோக்கி நடந்து செல்றாங்க. ஆண்டவர் சொல்றாரு, 40 வருஷம் அவர்களை வழிநடத்தி பார்க்கிறார். என்ன சொல்றாரு அவர்களை குறித்து? அவர்கள் வழுவி போகிற இருதயம் உள்ளவர்களாக இருக்கிறார்கள். வழுவி போகிற இருதயம் பாருங்க. அப்போ நாம் இந்த பயணத்திலே, இந்த உலகத்தில் வாழும் நாட்களிலே கர்த்தர் பேரிலே எப்படி நாம் பற்றுதலாக இருக்கிறோம்? நாம் நடந்து போகிற பாதைகளிலே மற்ற காரியங்கள் குறுக்கிடும் பொழுது நம்ம எது தாக்குகிறது, நம்முடைய திசை திருக்க செய்கிறது எது, இடதுபுறம் வலதுபுறம் திரும்பி பார்க்க செய்கிறது எது என்பதை நாம் பார்த்து தேவன் பேரிலே மாத்திரம், அவர் பேரிலே மாத்திரம் நாம் நோக்கமாக இருப்போம் என்றால் தேவன் நமக்கு ஆசீர்வாதத்தை நிச்சயம் கொடுக்கிறார். அன்னாளுக்கு இந்த நெருக்கம் ஏன் கொடுக்கப்படுகிறது? ஆசீர்வாதம் தடைப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் சோதனைகளை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் கடைசியில் என்னமா ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்வான். ஜீவ கிரீடமாகிய ஒன்று வரப்போகிறது இந்த அன்னாளுக்கு. ஆண்டவர் பாருங்க, எப்பவுமே அப்படி அள்ளி கொடுக்கிறது இல்லை. பன்றிகளிடத்திலே முத்துக்களை போடாதீர்கள் என்று வேதம் சொல்கிறது. அப்போ ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை தயார் பண்றார் பாருங்க. யோசேப்பை நேராக கொண்டு போய் பார்வோனில் அரண்மனையில் வைக்க முடியாது அவரால், ஒரே நாளில் முடியும். ஆனால் அந்த போகிற பாதை இருக்குது பாருங்க, அது அவனை மோல்டு பண்ணான். ஒரு குயவன் எப்படி அந்த களிமண்ணை மோல்ட் பண்ணுறானோ அப்படி மோல்ட் பண்ணுவார் ஆண்டவர். உருவாக்குகிறவர். உடைக்கிற மாதிரி இருக்குதே, நெருக்கம் ரொம்ப இருக்குதே, கஷ்டமாக இருக்குதே நினைக்கும் பொழுது அவர் கடைசியாக பாருங்க, அது ஒரு அழகான ஒரு பாத்திரமாக வணைகிறார். அப்போ அந்த நெருக்கத்தின் பாதையில், அப்போ நெருக்கம் வரணும்னு சொல்லலை, நெருக்கல் வந்து தானே ஆகுது. அதற்கு விதிவிலக்கு யாருமே இல்லையே. யோசிப்பு போன பாதையை பார்த்தா குழியின் அனுபவம். யார் போட்டா? ஆண்டவரா போட்டார்? இல்லை, தன்னுடைய சகோதரர்கள் போட்டாங்க. ஆனால் தூக்கி எடுத்தது ஆண்டவர். தூக்கி எடுத்து கொண்டு போறார். இஸ்மாயில் இடத்துல கொண்டு வைக்கிறாங்க. ஒவ்வொரு பகுதியாக போய் 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 கடைசியில் சிறைச்சாலையில் போய் மாட்டிக்கிட்டான். ஒருவேளை நினச்சிருக்கலாம், போத்திபார் வீட்டிலேயே எனக்கு நல்லா இருக்குதே யோசித்திருக்கலாம். ஆனால் அது அல்ல ஆண்டவர் கொண்டு சென்றது. அங்கே பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானத்திலே அவனை உட்கார வைக்க வேண்டும் என்றால் அவன் ரட்சகன். தன்னுடைய ஜனங்கள் அங்கே வரும் பொழுது அவனை போஷிக்க வைக்கணும். அதுதான் அவருடைய எய்ம். மறுபடியுமாக அவனை உயர்ந்த ஸ்தானத்தில் கொண்டு போகிறார். அதனால எடுத்த உடனே கொண்டு போய் மேலே உட்கார வைக்கல, அந்த படிப்படியாக கொண்டு போகிறார். அப்படிதான் பாருங்க, அன்னாளுடைய வாழ்க்கையில் இப்பேற்பட்ட காரியங்கள் நடக்க என்ன காரணம்? அவள் இருதயத்திலிருந்து என்ன வருகிறது?
ஜீவனும் மரணமும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது என்று வேதம் சொல்கிறது. நம்ம என்ன பேசுகிறோம் அது மிக முக்கியம். என்ன பேசுகிறோம் ரொம்ப முக்கியம். வார்த்தைகள் மிக முக்கியமானது. அந்த வார்த்தைகள் ஜீவனை கொடுக்கும் அல்லது மரணத்தை பிறப்பிக்கும். எலியா பாருங்க என்ன சொல்றாரு, அப்பேற்பட்ட தீர்க்கதரிசி தான் தேவனுக்கு முன்பாக நிற்கிற நான். அந்த தீர்க்கதரிசி என்ன சொல்கிறார், போதும் ஆண்டவரே போதும் என்னை எடுத்துக்கொள்ளும் சொன்ன உடனே ஆண்டவருடைய திட்டங்கள் மாறுகிறது. போதும்னு சொல்லிட்டியா, அப்போ போய் இவனை அபிஷேகம் பண்ணு, உன்னுடைய ஸ்தானத்தில் வேற ஒருத்தனை அபிஷேகம் பண்ணு, எலிசாவை அபிஷேகம் பண்ணு, யெகூவை அபிஷேகம் பண்ணு என்று பிரித்து கொடுத்துட்றார். ஆனாலும் பாருங்க அவர் எவ்வளவு கரிசனை உள்ளவர். எலியாவுக்கு மரணம் நியமிக்கப்படலையே, அவர் மகிமை தானே அப்படியே தானே போனார். மரணத்தை விரும்பினார், அது கூட கொடுக்கல ஆண்டவர். அவ்வளவு நல்லது. அவர் வைத்த திட்டத்தை நிறைவேற்றித்தான் முடிப்பார். உங்களை குறித்து ஆண்டவர் என்ன திட்டம் வச்சிருக்கிறாரோ அதை நிச்சயமாக நிறைவேற்றி தான் முடிப்பார். இக்கால பாடுகள் இனி வரும் மகிமைக்கு ஒப்பானதல்ல என்று வேதம் சொல்லுது. அப்போ இங்க பாருங்க, வாயிலிருந்து என்ன புறப்படுகிறது என்று பார்க்கிறார். அது வேணும் ஆண்டவருக்கு. உள்ளத்திலிருந்து என்ன வருகிறது என்று என்ன செய்கிறார் பாருங்க. இந்த பெனினாள் இவ்வளவு உபத்திரப்படுத்தினே இருப்பா, கஷ்டப்படுத்தி கொண்டே இருப்பா. 6ஆம் வசனத்தை பாருங்கள். கர்த்தர் அவள் கற்பத்தை அடைத்தபடியினால் அவளுடைய சக்களத்தி அவள் துக்கப்படும்படியாக அவளை மிகவும் விசனப்படுத்துவாள். விசனத்தை படுத்துறதுக்கு வெளியால் தேவையில்லை. And her adversary also provoked her soul for to make her fret, because the Lord has shut up her womb. அவள் அந்நியள் அல்ல, அவுட் சைடர் இல்ல, வீட்டுக்குள்ளே இருக்குது பிரச்சனை, வீட்டிலே பிரச்சனை, உபத்திரப்படுத்தி கூட அவளை ரொம்ப அவளை மிகவும் விசனப்படுத்துவாள். கொஞ்சம் விசனம் இல்லை, மிகவும் விசனப்படுத்துவாளாம். ஏதாச்சும் ஒன்று குத்துறது, கைப்பட்டா குத்தம் கால் பட்டா குத்தம்ன்றாங்களே, அந்த மாதிரி ஏதாவது ஒன்று காரியத்தை சொல்றது. அப்போ மிகவும் விசனம். ஏற்கனவே பிள்ளை இல்லை, கர்ப்பம் அடைப்பட்டிருக்கிறது, சமாதானம் இல்லை, 10 குமாரரை காட்டில் நான் விசேஷம் இல்லையா என்று எல்கானா சொன்னா கூட வெறும் வார்த்தை தான், வெறும் வார்த்தைகள் தான். ஆனால் பாருங்க, மிகவும் விசனப்படுத்துகிறார். விசனப்படுத்தும் நேரத்தில் எல்கானா கிட்ட போய் அழுவல, இல்லை ஏலி கிட்ட போய் கூட அழுவல, ஆசாரியன். ஆனால் என்ன செய்கிறாள் அவள், என்ன செய்கிறார் பாருங்க. 7ஆம் வசனம். அவள் கர்த்தருடைய ஆலயத்திற்கு போகும் சமயத்தில் அவன் வருஷந்தோறும் அந்த பிரகாரமாக செய்வான். இவள் அவளை மனமடியமாக்குவாள், அப்பொழுது அவள் சாப்பிடாமல் அது கொண்டிருப்பாள். And as he did so year by year, when she went up to the house of the Lord, so she provoked her, therefore she wept and did not eat. வீட்டில் மாத்திரம் இல்லை, இது ஆலயத்திற்கு போகும்போதும், கர்த்தருடைய ஆலயத்திற்கு போகும் சமயத்தில் வருஷந்தோறும் வருஷம் குத்தி காண்பிப்பா பழகுது. பாருங்க எவ்வளவு பாடுகள். சில நேரங்களில் வீட்டில் பிரச்சனைன்னு ஆலயத்திற்கு வந்தால் ஆலயத்திலும் சில பிரச்சனைகள் வரும், யார் மூலமாவது வரும். பாருங்க சத்துரு எப்படி பண்ணுறான் பாருங்க. இது தேவன் செய்கிறதில்ல, சத்துரு யாராவது தூண்டி விடுவான், மனிதர்களை கொண்டுதான் செய்வான், அவனால் தனியாக செய்ய முடியாது. பாருங்க, ஆண்டவரை காட்டி கொடுத்துட்டு ஒரு யூதாசை தானே பயன்படுத்துகிறான். அது தேவன் வைத்த நியமம். மனுஷன் இல்லாமல் தேவன் இந்த பூமியிலே ஒரு காரியத்தையும் செய்வதில்லை என்றால் அதுதான் அவர் வைத்த ஆர்டினன்ஸ், நியமம். கரெக்டா? அதுதான் அவர் வைத்ததை அவரே மாற்ற மாட்டார். அதனால்தான் ஆண்டவர் கூட பாருங்க, ஒரு சர்ப்பம் கூட, பிசாசுக்கு ஒரு சர்ப்பம் தேவைப்பட்டது. சர்ப்பம் நம்ம நினைக்கிற மாதிரி இன்னைக்கு இருக்கிற சர்ப்பம் இல்லை. சர்ப்பம் மனிதனுக்கும் அந்த மனித குரங்குக்கும் நடுவில் இருக்கிறது, மிகவும் நெருக்கமாக இருக்கும், அழகானது. சபிச்ச பிறகே அது அப்படி இருக்குதுன்னா எப்படி இருந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? ஒரு தெரியாம சபிக்கிறார், நீ வயிற்றால் நகர்ந்து போவாய்னா அப்ப 2 கால் நடந்துருக்கு. தேவன் உங்கள் மனக்கண்களை திறப்பாராக. நடந்திருக்கு. பேசுத
எவ்வாறிடத்தில் பேசுதே. அப்போது மிகவும் நெருக்கமான ஒன்று தான் அதுக்குள்ளே புகுந்துக்கிறான் சத்துரு. அவனுக்கும் ஒரு சரீரம் ஒரு வேண்டும். எப்படி ஆண்டவராக இயேசு அப்படியே அவரால் நிரூபிக்க முடியாதா? ஆனால் அவருக்கும் ஒரு மரியாள் வயிற்றிலே ஒரு கருத்தரித்து ஒரு சரீரம் வேணும், அதிலே வாசம் பண்ணினார். இயேசு என்ற நசரேயனாக இயேசு என்ற அந்த சரீரத்துக்குள்ளே முழு கர்த்தத்துவம் இருந்தது. காட் ஹெட், முழு கர்த்தத்துவமே அவருக்குள்ளாக வாசம் பண்ணிட்டு. அதனால்தான் தீர்க்கதரிசிகள் வெளிப்படுத்தாத ஆண்டவர் இயேசுவின் மூலமாக வெளிப்படுத்துகிறார். மனிதனாகிய கிறிஸ்து மூலமாய் எல்லாவற்றையும் சொல்லிக் கொடுக்கிறார். ஏனென்றால் பழைய ஏற்பாட்டு காலகட்டத்தில் பங்கு பங்காக தான் எல்லாம் வெளிப்படுத்துது. கொஞ்சம் கொஞ்சம் தான். அதான் எபிரேயர் நிருபம் சொல்லுது பாருங்க, பங்கு பங்காக வெளிப்பட்டது குமாரன் மூலமாக முழுமையா சொல்றார். கடவுள் யார் என்பதை, தேவன் யார் என்பதை முழுமையாக இந்த உலகத்திற்கு காண்பிக்கிறதுக்கு ஒருவரும் இல்லை. தீர்க்கதரிசிகள்லாம் கொஞ்சம் தான், பங்கு தான். ஆனால் ஆண்டவராக இயேசு பாருங்க, முழுமையாய் தன்னை காண்பிட்ட, என்னை கண்டவன் பிதாவை கண்டான் என்று சொல்லுகிறார். அப்போ இங்க பாருங்க, சத்துரு பாருங்க பெண்ணினால பயன்படுத்துறான், ஆனால் அதை ஆண்டவன் நன்மையாக மாற்றுகிறார். இவருடைய வாயிலிருந்து என்ன நடக்கிறது? எங்கே போய் ஜெபம் பண்ணுகிறார் பாருங்க. 9ஆம் வசனத்தை பாருங்கள். சீலோவிலே அவர்கள் புசித்து குடித்த பின்பு அன்னாள் எழுந்திருந்தாள். ஆசாரியனாகிய ஏலி கர்த்தருடைய ஆலயத்தின் வாசல் நிலை எண்டிலே ஒரு ஆசனத்தின் மேல் உட்கார்ந்திருந்தான். அடுத்த வசனம், அவள் போய் மனங்கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினாள். Verses 9 and 10. So Hannah rose up after they had eaten in Shiloh, and after they had drunk. Now Eli the priest sat upon a seat by a post of the temple of the Lord, and she was in bitterness of soul, and prayed unto the Lord, and wept sore. மனம் கசந்து என்ன செய்கிறாள்? தேவனிடத்தில் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினாள். ஒருவேளை மனம் கசந்து போயிருக்கீங்களா? ஏதாவது ஒரு பிரச்சனை குடும்பத்தில் நடக்கக்கூடாது நடந்து, எதிர்மறையான சம்பவங்கள் நடந்து ஒவ்வொரு நாளும் நீங்கள் கண்ணீர் வடிக்கிறீங்களா? ஆண்டவர் உங்களுக்காக தான் இதை பேசிக் கொண்டிருக்கிறார். அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினாளாம். கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணும் பொழுது கர்த்தர் கேட்டுன்னு சும்மா இருப்பாரா? இருக்கவே மாட்டார். மனிதர்கள் ஒருவேளை உங்கள் கண்ணீரைக்கு பதில் கொடுக்காமல் இருக்கலாம். உங்களுடைய அங்கலாய்ப்பு தெரியாம, ஐயோ நஷ்டம் ஏற்பட்டு போச்சே, இதை சொல்லும் பொழுது மனிதர்கள் ஓரளவு தான் கேட்பாங்க. ஆனால் ஆண்டவர் அவரை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு, தம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு, உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு பதில் கொடுத்து கொண்டே இருக்கிறார். நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி முறையிட்ட பொழுது அவர் என்னை ஜெபத்தை கேட்டார், எங்க நாங்களாய்ப்பை கேட்டார் என்று வேதம் சொல்கிறது. சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். என்னவா? ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்வான். crown of life. என்ன நடக்கிறது என்று பாருங்கள். அவள் மனம் கசந்து அழுகிறாள். ஏலி ஏற்கனவே ஒரு ஸ்தானத்தில் உட்கார்ந்து இருக்கிறாள். ஏலிக்கு இது வழக்கமாக தெரியுது. அங்கே அவளுடைய ஏலியினுடைய கண் பார்வை மங்கலாக இருந்தது என்று வேதம் சொல்கிறது. இதற்கு முன்னால் வாசிக்கும் பொழுது ஏலியினுடைய பிள்ளைகள் 2 பேரை பற்றி வாசிக்கிறோம், பினேகாஸ், பினகாஸ் என்று. ஏன் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது? ஏலியின் பிள்ளைகள் நல்லவர்கள் அல்ல. ஏலியின் பிள்ளைகள் தவறு செய்கிறார்கள் என்று தெரிந்தும் அவர்களை கண்டிக்காதவன். நடக்கக்கூடாது ஆலயத்தில் நடக்கிறது, வாசலில் வருகிறவர்களிடத்தில் நடக்கிறது. அங்கே என்னென்ன பண்ணுவாங்களாம்? அவங்க இந்த பலி செலுத்துவதற்காக இந்த மிருகங்களை கொண்டு வரும் பொழுது இரத்தத்தோடு மனிதன் இறைச்சியை பூசிக்கக்கூடாது, அதுதான் வேதம் சொல்லுது. ஆனால் தேவனுக்கு பலியிடப்படும் முன்பாக என்ன பண்ணுவாங்களாம்? ஆளுகளை அனுப்புவாங்களாம். 3 கூறுள்ள ஆணிகளை கொண்டு போய் அதை குத்துவான். யாருக்கு வேணும்? ஆசாரியனுடைய மகனுக்கு வேணும், கொண்டு போவாங்களாம். அப்போ தேவனுடைய காணிக்கையை மனுஷன் அருவருப்பா எண்ணினான் என்று வேதம் சொல்கிறது. ஆண்டவர் பார்த்துன்னு சும்மா இருப்பாரா? இந்த பேர் எழுதியிருக்கிறதே சும்மா இல்லை.
அவர்கள் 2 பேரும் பொல்லாதவர்கள். ஏலி இது தெரிந்தும், அது மாத்திரமல்ல, இன்னும் அநேக காரியங்களை அங்கே எழுதப்பட்டிருக்கிறது அவர்களை குறித்து. இந்த ஏலிக்கு கண்கள் மங்கலா இருக்குது பாருங்க. முதிர் வயது ஆசாரியன், கண் மங்கி போச்சு, ரெவலேஷன் இல்லை, வெளிப்பாடுகள் இல்லை. ஆனால் பாருங்க, மோசேயை பாருங்கள், 120 ஆண்டுகள் உயிர் வாழறார். அவர் பாருங்க, எடுத்துட்டு மேலே மலைக்கு வா, ஏறி வான்னு சொல்றார். ஏறி போறார். என்ன பலம் இருந்திருக்கும். அங்கிருந்து காண்பிக்கிறார். என்னத்தை? கானானை காண்பிக்கிறார். எப்படி பார்க்க முடியும்? பைனாக்குலர் வச்சிருந்தாரா? இல்லை. என்ன கண்களின் ஒளி, அந்த மங்கலான ஒளி கூட இல்லை அவருக்கு. கண்களின் ஒளி மங்கி போகவில்லை என்று வேதம் சொல்கிறது. கடைசி வரைக்கும் ரெவலேஷன், கடைசி வரைக்கும் பார்வை இருக்கிறது. கர்த்தர் சொல்லுகிறத பார்க்கக்கூடிய திறன் அவருக்குள்ளாக இருந்தது. தேவன் உங்களுக்கு அப்படி கொடுப்பாராக. ஆனால் இந்த ஏலியை பாருங்க, மங்களா இருக்கிறது கண்ணு மங்களா இருக்கிறதுனால இந்த அம்மா அழுவுறத அவர் தவறாக புரிந்து கொள்ளுகிறார். தவறா ஆசாரியனே சொல்லுகிறான். என்ன சொல்லுகிறார் பாருங்க, கர்த்தரை நோக்கி அவள் போய் மனங்கசிந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, 11ஆம் வசனம், இந்த வார்த்தைக்காக தான் கர்த்தர் அதை அனுமதிக்கிறார். அந்த கர்ப்பம் அடைப்பட்டிருக்கிறதுக்கு காரணம் என்ன? இவள் வாயிலிருந்து வார்த்தைகள் புறப்பட வேண்டும். என்ன வேணும்? சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமியை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால், மேன் சைல்ட், அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன். அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினாள். And she vowed a vow and said, O Lord of hosts, if thou wilt indeed look on the affliction of thine handmaid, and remember me, and not forget thine handmaid, but will give unto thine handmaid a man child, then I will give him unto the Lord all the days of his life, and there shall no razor come upon his head. பொருத்தனை செய்தாகிவிட்டது. பாருங்க, அந்த பொருத்தனை பண்ணும்பொழுது அந்த போர்ட்டல் ஓப்பன் ஆகுது பாருங்க. அந்த டிவைன், அந்த வருகிற ஆசீர்வாதம் அங்கே திறக்கப்படுகிறது. இதற்காக தான் ஆண்டவர் காத்து கொண்டிருக்கிறார். ஏனென்றால் ஏற்கனவே ஏலி கொடுத்த வேலையிலே சரியா இல்லை. அதனால் அந்த இடத்திற்கு, ஸ்தானத்திற்கு வேறு ஒருவனை கொண்டு வர வேண்டும். ஆண்டவர் பாருங்க, அவர் மகா ஞானி. அவர் திட்டங்கள் நமக்கு புரியாது. அவருடைய திட்டத்தை பாருங்க. அங்கே ஏலியின் பிள்ளைகளும் அதற்கு தகுதியானவர்கள் அல்ல. எங்கிருந்து கொண்டு வர்றார்? அதற்காக தான் ஏலிக்கே தெரியாது ஒரு திட்டம் நிறைவேறுகிறது. சாமுவேலை தயார் பண்ணணும் ஆண்டவர், அங்கே கொண்டு வந்து நிறுத்தணும். அதற்காகவே அன்னாளுக்கு கர்ப்பம் சரியான நேரத்திற்காக காத்து கொண்டிருக்கிறார். இவள் வாயிலிருந்து என்ன புறப்படுக வருகிறது என்பதை பார்க்கிறார். ஒரு பொருத்தனை பண்ணின போது அங்கே தேவன் தலையிடுகிறார் பாருங்க. அதன் பின்பு அங்கே அதை ஏலி பார்த்து கொண்டிருக்கிறார். மனுஷனுக்கு புரியல. ஆசாரியனா இருந்தாலும் அவன் பார்க்கிற பார்வை மங்களா இருக்குது, ரெவலேஷன் இல்லை. என்ன பார்க்கிறான் பாருங்க. அன்னாள் உடனடியாக அந்த ஜபத்தை முடிச்சில்ல. என்ன செய்கிறாள் அன்னாள்? 12ஆம் வசனம் பாருங்க. அவள் கர்த்தருடைய சந்நிதியில் வெகு நேரம் விண்ணப்பம் பண்ணுகிற போது ஏலி அவள் வாயை கவனித்துக் கொண்டிருந்தான். ரொம்ப நேரம் ஜெபம் பண்றான் அந்த அம்மா. And it came to pass, as she continued praying before the Lord, that Eli marked her mouth. நெடு நேரம் நம்ம கொஞ்ச நேரத்தில் சோர்ந்து போகிறோம். ஆனால் அண்ணால் அப்படி இல்லை. குவாலிட்டிஸை பாருங்க. நெடு நேரம் விண்ணப்பம் பண்ணுகிறாள். அந்த விண்ணப்பம் சத்தம் கேட்கல. இருதயத்திற்குள்ளாக மன கிளேசத்தோடு தேவனோடு பேசுகிறாள். அந்த அந்தரங்கத்தில் பார்க்கிற தேவன் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் பார்க்கிறார். ஆனால் அந்த பிரதான அந்த ஆசாரியனுக்கு இது தெரியல. அதை பார்க்கிறார், வாயை மாத்திரம் பார்க்கிறார். பார்த்துட்டு என்ன சொல்கிறார் பாருங்க. அன்னாள் தன் இருதயத்தில் பேசினாள், அவளுடைய உதடுகள் மாத்திரம் அசைந்தது. 13ஆம் வசனம். அவள் சத்தமோ கேட்கப்படவில்லை, ஆகையால் அவள் வெறித்திருக்கிறாள் என்று ஏலி நினைத்து. Verse 13. Now Hannah, she spake in her heart, only her lips moved, but her voice was not heard. Therefore Eli thought she had been drunken. இருதயம் கஷ்டப்படும் பொழுது வார்த்தைகள் இருக்காது, சத்தம் கூட வரல. ஒருவேளை உங்கள் நிலைமை அப்படி கூட இருக்கலாம். என்னை கேட்கிறவர்களே, ஆண்டவர்
உங்கள் இருதயத்தை பார்க்கிறார். ஒருவேளை ஆசாரனுக்கு தெரியாமல் இருக்கலாம், எல்கானா ஒருவேளை அது அறியாமல் இருக்கலாம், அந்த கிளேசத்தை சொந்த கணவன் அறியாமல் இருக்கலாம். ஆனால் அந்த இருதயத்தில் பேசினதை யார் அறிகிறார்? தேவன் பார்க்கிறார். மனக்லேசம் இருதயத்தில் நீங்கள் தனிமையிலே சிந்துகிற கண்ணீர், இருதயம் வியாகுலப்பட்டு ஒரு வார்த்தை அப்படியே உள்ளுக்குள்ளே பேசுகிறீங்களே, ஐயோ பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கேட்கக்கூடாது, ஐயோ என் பிள்ளைக்கு கேட்டுறக்கூடாது, என்ன நினைக்குமோ, பயப்படுமோ, என் பெற்றோருக்கு கேட்டுறக்கூடாது, என் மனைவி கூட கேட்கக்கூடாது, என் கணவனுக்கு கேட்டுறக்கூடாது என்று அந்த இருதயத்தில் அந்த எண்ணம் வருது பார்த்தீங்களா? அந்த ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கும் பொழுது அந்த கிளேசம், அதை தேவன் பார்க்கிறார். அதை தேவன் பார்க்கிறார். அந்த ஏலி ஆசாரியன் அதை அறிந்து கொள்ளலை. அங்கே அந்த ரெவலேஷன் இல்லை. என்ன செய்கிறான்? 14ஆம் வசனத்தில் அவளை நோக்கி, நீ எது வரைக்கும் வெறித்திருப்பாய், உன் குடியை விட்டு உன்னை விட்டு விலக்கு என்றான். And Eli said unto her, how long wilt thou be drunken? Put away thy wine from thee. இந்த அம்மா குடிச்சிட்டு வந்துடுச்சு, இன்னும் முடிவு பண்ணிட்டார் ஏலி. குடிச்சிட்டு வந்து எதுவோ தேவனுடைய ஆலயத்தில் வளருது நினச்சி பேசுகிறார். இந்த கண்டிப்பு தான் பிள்ளைகள் மேலே இருந்திருந்தால் அவர்கள் திருந்தி இருப்பார்கள். பிள்ளைகள் செய்த தவறை கண்டிக்காத ஒரு ஆசாரியன், அவருடைய பின்னான நிலைமை மோசமானது. பிள்ளைகள் நிலைமையே மோசமாக போச்சு. பேர் இருக்குது பைபிளில், ஆனால் பேர் சொல்லலை. கண்டிக்க வேண்டிய இடத்துல கண்டிக்கணும். தவறு செய்யும்போது தெரிந்து கொள்ள திருத்தத்தக்கதான வாய்ப்புகளை தேவன் கொடுக்கிறார். அவர் ஒருவருக்கும் கொடுக்கறதுன்னு சொல்லவே முடியாது, எல்லாருக்கும் கொடுக்கிறார். அந்த நேரம் நீங்கள் பயன்படுத்திக்கிட்டேன்னு வச்சுங்க, ஆண்டவர் உங்களை உயர்த்தி விடுவார். அந்த நேரத்தை பயன்படுத்திக்கும் பொழுது, ஆண்டவர் கொடுக்கிற வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளும் பொழுது, எங்கே விழுந்தீங்களோ தூக்கி நிறுத்திடுவார். தாவீதும் பாவம் செய்த பொழுது நாத்தான் தீர்க்கதரிசி வருகிறார். தாவீது அரசன், தவறு செய்துதான் தெரியும், குற்றத்திற்கு மேலே குற்றம். பத்சேபாளை கொண்டு வந்தது தவறு, யுத்தத்திற்கு போகாமல் வீட்டில் இருந்து தவறு ஒன்று. அடுத்தது பத்சேபாளை அழைத்து வந்தது தவறு. அதன் பின்பு உரியாவை அவன் கையிலே இவனை சாகடி என்று சொல்லி அனுப்பினது தவறு. இவ்வளவு தவறு செய்தவன் பாருங்க, தவறுக்கு மேல தவறு, மழுங்கி போச்சு மனசாட்சி. அப்பேற்பட்டவனை ஆண்டவர் நேசிக்கிறதுனால அவர் அனுபவிக்கிறார். பாருங்க, ஐயோ தெரிந்து கொண்டு ஒருவனை உருவாக்குவது எவ்வளவு கஷ்டம் பாருங்க. ஒரு கத்தியை தீட்டுறதுனா சும்மா தீட்டிடுறாங்களா? இல்லைங்க, தீட்ட 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 அது ஷார்ப்னஸ் அதிகமாகுது. அப்படிதான் ஒரு பட்டயமாக தாவீதை தெரிந்து கொண்டார். ஐயோ மழங்கி போகுது. அதற்கு தான் ஒரு தீர்க்கதரிசி அனுப்புகிறார். தீர்க்கதரிசி வந்து ஒரு பேரபலா தான் சொல்றாரு, ஒரு ஊமையா தான் சொல்றான் மனுஷன். ஏனென்றால் நேருக்கு நேர் நீ செய்து தவறு என்று சொன்னால் கொன்று விடுவான், சாகடிச்சிடுவான். அப்போ அந்த வாய்ப்பை கொடுக்கிறார் ஆண்டவர். கொடுத்த மாத்திரத்திலே தாவீது மனம் திரும்புகிறான். உடனடியாக ஒரு மனம் திரும்புதல். ஐயோ நான் தவறு செய்துட்டேன், யூசோப்பினால் என்னை சுத்திகரியும் என்று கேட்கிறான். நான் சுத்தமாவேன், என் தாய் என்னை துர்க்குடத்தில் கர்ப்பம் தரித்தாள், நான் பாவம் செய்து விட்டேன், தேவனுக்கு முன்பாக பாவம் செய்தேன். வாய்ப்புகள் கொடுக்கப்படுகிறது, எல்லோருக்கும் கொடுக்கப்படுகிறது. ஒருவராவது சொல்ல முடியாது எனக்கு வாய்ப்பே கொடுக்கல ஆண்டவர்னு. Nobody can deny. God gives opportunity everybody. எல்லாருக்கும் கொடுக்கிறார் ஆண்டவர். வாய்ப்புகளின் தேவன் அவர். நாம் முளையான சேற்றில் பாவத்தில் இருக்கும் பொழுது எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு ஆண்டவர். அப்படிதான் உங்களுக்கும் வாய்ப்புகளை அது என்னன்னு கண்டுபிடிக்கணும். அந்த வாய்ப்பை அறிந்து கொள்ளுகிற திறனை அந்த ஆவியானவர் தான் கொடுக்க முடியும். அவன் கண்டுபிடிச்சிட்டான், ஆஹா இது தேவனுடைய சத்தம் என்று உடனடியாக ஒப்பு கொடுக்குறான். பாருங்க இங்க என்ன நடக்கிறது. அன்னாள் இருதயத்தில் வியாகுலப்பட்டு ஜபம் பண்றா, கண்ணீர் வடிக்கிறா. உள்ளுக்குள்ள ஏலி குடித்து வெறித்திருக்கிறாய், குடியை விட்டு
விலக்கு சொன்ன உடனே ஒரு வேளை பாருங்க, இங்கே கூட பாருங்க, எப்படி தாவீது நாத்தானை ஏற்றுக்கொண்டானோ அப்படி இந்த அன்னாள் தனக்கு ஒரு தன் இருதயத்தில் இல்லாததை செய்யாததை ஆசாரியன் சொல்லும் பொழுது அவனை எதிர்த்து பேசல. நான் கடவுளத்தில் பேசுறேன், நீ எப்படி பேசலாம்? கேட்கல பாருங்க, கேட்கவே இல்லை. அடுத்த வசனம் ரொம்ப அழகாக இருக்குது பாருங்க, என்ன சொல்றாங்க பாருங்க. அதற்கு அன்னாள் பிரதியுத்தரமாக, அப்படி அல்ல என் ஆண்டவனே, நான் மனக்லேசம் உள்ள ஸ்திரீ, நான் திராட்சரசமாகிலும் மதுவாகிலும் குடிக்கவில்லை, நான் கர்த்தருடைய சந்நிதியில் என் இருதயத்தை ஊற்றிவிட்டேன். Verse 15, and Hannah answered and said, No, my Lord, I am a woman of a sorrowful spirit. I have drunk neither wine nor strong drink, but I have poured out my soul before the Lord. அந்த ஆசாரியன் தவறாய் சொன்னாலும் அவனை பார்த்து சொல்றார். இந்த அம்மா சொல்லுது, அப்படி அல்ல என் ஆண்டவனே. என்ன ஒரு கணம் பாருங்க, என்ன ஒரு கணம் அந்த ஆசாரியனுக்கு கொடுக்குது. மதுவாகிலும் ஒன்று நான் குடிக்கல, நான் கர்த்தருடைய சந்நிதியில் என் இருதயத்தை ஊற்றி விட்டேன். இருதயத்தை ஊற்றினாள். உடனடியாக கர்த்தருடைய வார்த்தை எந்த ஆசாரியன் தவறாக சொன்னானோ அவன் வாயிலே ஆண்டவர் வார்த்தையை கொடுக்கிறார், அவன் மூலமாகவே. 17ஆம் வசனம் பாருங்க. அதற்கு ஏலி, சமாதானத்தோட போ, நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளை இடுவாராக என்றான். Then Eli answered and said, Go in peace, and the God of Israel grant thee thy petition that thou hast asked of him. எந்த ஏலி இந்த ஸ்திரியை தவறாக சொன்னாரோ அதே ஏலியின் மூலமாக யாரை வச்சு பேசுறாரு பாருங்க, அதே மனுஷனை வச்சு தான் வேலையை முடிச்சிடுறார். எப்படி பீலேயாம் சபிக்க போகாதரா சொன்னா கேட்கல, கழுத பேசுது, கழுத பேசி இவன் திருந்தல. அவன் கழுதைக்கு தெரியுது நிற்கிற தூதனை உருவின பட்டத்தோடு நிற்கிறான். தீர்க்கதரிசிக்கு தெரியல, கண்ணு மறைச்சிடுச்சு. அப்பேற்பட்டும் போறான், சரி போ, அவனை வைத்தே பேசுகிறார். பாருங்க எச்சரிப்பு பாருங்க எப்படி. ஆனால் ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு இறங்குகிறார். அவனுடைய நிலைமை மோசம். யாரு? பிள்ளைகளுடைய நிலைமை மோசமாக போயிடுச்சு. ஏலியினுடைய நிலைமை அப்படிதான் மோசமாக போயிடுச்சு. ஆனால் அவனை வைத்து கர்த்தருடைய வார்த்தையை சொல்ல வைக்கிறார், யூஸ் பண்ணிடுறார் பாருங்க. அவனை வைத்து சொல்றார். என்ன சொல்றாரு? நீ போகலாம், நீ ஏலி சமாதானத்தோட போ, நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக என்றான். அப்பொழுது அவள், உம்முடைய அடியாளுக்கு உம்முடைய கண்களிலே தய கிடைக்க கடவுது என்றாள். பின்பு அந்த ஸ்திரீ புறப்பட்டு போய் போஜனம் செய்தால் அப்புறம் அவள் துக்க முகமாய் இருக்கவில்லை. And she said, Let thine handmaid find grace in thy sight. So the woman went her way and did eat, and her countenance was no more sad. எப்பொழுது அந்த இருதயத்திற்குள்ளாக இருக்கிற விசாலம், அந்த ஜெபம் தேவனுக்கு தெரியப்படுத்தும் பொழுது, எந்த ஆசாரியன் மூலமாக தவறாக வந்ததோ புரிந்து கொண்டானோ அதே ஆசாரியன் மூலமாக கர்த்தருடைய வார்த்தை வந்த பொழுது அதை அப்படியே ஏற்றுக்கொள்கிறார். அதுதான் கர்த்தருடைய வார்த்தை. அது ரேமா, அந்த ரேமா வேர்டு, அந்த வார்த்தை அப்படியே உள்ள பேசுது. ஆஹா, என்னுடைய ஜெபம் கேட்கப்பட்டுடுச்சு. அப்போதான் அதற்கு பின்பு அவள் துக்க முகமாய் இருக்கவில்லை. உங்களுக்கும் சொல்கிறேன், ஒருவேளை என்ன துக்கமாக இருந்தாலும் சரி, விசாரங்கள், கஷ்டங்கள், கடந்து வந்த பாதைகளை நினைக்கும் பொழுது இன்றைக்கு நீங்கள் உயிரோடு இருக்கிறதே பெரிய விஷயம். ஆண்டவர் உங்களுக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார். எதற்காக? உங்களை வாழ வைக்க. உங்கள் ஜபங்களை அவர் கேட்கிறார். எதற்காக? ஒரு crown of life, ஜீவ கிரீடத்தை கொடுக்கும்படியாக. யார்? சாமுவேல் மூலமாகவே கர்த்தருடைய வார்த்தை வருது. என்ன வார்த்தை? முதல் வர்ற வார்த்தையே ஏலியின் குடும்பத்தை பற்றி வருது. ஒரே இரவிலே சாமுவேலை ஏலி தேடி போகிறார். கர்த்தர் உனக்கு வெளிப்படுத்தினதை எனக்கு சொல்ல மறைக்காத, என்னன்னு சொல்லு. அப்பேற்பட்ட ஒரு கிரீடமான லைஃப் ஆஃப் கிரவுன் ஆஃப் லைஃப், ஜீவ கிரீடமான ஒரு மனுஷனை ஆண்டவர் பெற்றெடுக்கும்படியாக உதவி செய்தார். பெனினாளுடைய பிள்ளைகள் பேர் எழுதியிருக்கிறதா? இல்லவே இல்லை. ஏதாவது செய்தார்களா? இல்லை. ஆனால் அன்னாள் காத்திருந்தாள்.
வியாகுலம். வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தைகள் எவ்வளவு அருமையான வார்த்தைகள். எனக்கு ஒரு ஆண் பிள்ளை கொடுத்தால் நான் உங்களுக்கே கொடுப்பேன் ஆண்டவரே. பொருத்தனை பண்ணுறான். அந்த பொருத்தனை செய்த பொழுது அவருடைய கர்ப்பம் திறக்கப்படுகிறது. ஜீவ கிரீடத்தை போல ஒரு மனுஷனை கொடுக்கிறான். அந்த மனுஷன் ராஜாக்களை அபிஷேகம் பண்ணினவன். ராஜாக்களை அபிஷேகம் பண்ணினவன். அவனுக்கு முன்பாக நடந்து போகும் பொழுது எங்கே போகிறானோ அந்த ஊர் மக்கள் சொல்வார்கள், ஐயோ வருகிறாரே, இந்த தீர்க்கதரிசி வருகிறாரோ, என்ன வார்த்தை இருக்கும், கர்த்தர் என்ன பேசியிருக்கிறார் என்று அறிந்து கொள்ளும்படி காவலா இருப்பாங்க. பாவிகள் நடுங்குவார்கள். அப்பேற்பட்ட தீர்க்கதரிசி உருவாக வேண்டும். ஏனென்றால் தேவனுடைய ஆலயம் இருக்கிற பெட்டி இருக்கிற இடத்துல அங்கே சீர்கட்டு இருக்கிறது. சீர்கட்டு போயிடுச்சு. ஏலியின் கதை முடிய போகுது. மங்களாயிடுச்சு கண்ணெல்லாம். ஓப்பனியஸ் பினாகாஸ் அவர்கள் தகுதி இல்லாதவர்களாக போனார்கள். அந்த இடத்துல எங்கேயோ இருந்த ஒரு மகளை தயார் பண்ணி ஆண்டவர் கொண்டு வந்து சாமுவேலை பெற்றெடுக்கும்படி உதவி செய்கிறார். ஒரு பொருத்தனை செய்யும்படி செய்கிறார். அந்த ஸ்தானத்திலே வந்து நிறுத்துகிறார். எப்பேற்பட்ட தேவன் பாருங்க, எப்பேற்பட்ட தேவன் இவர். இவர் மகத்துவம் உள்ளவர். உங்கள் இருதயத்திலே நீங்கள் விசாரங்கள் பெருகி நீங்கள் ஜபிக்கும் பொழுது ஆண்டவர் உங்களுக்கு உதவி இருக்கிறார். இன்னும் 2 குறிப்பு வச்சுருக்கேன், ஆனால் நேரம் போதாது, இன்னொரு நாள் பார்க்கலாம். ஆண்டவர் உதவி செய்கிறவர். ஆண்டவர் நல்லவர். ஆண்டவர் எப்பவுமே நமக்கு உதவி செய்கிறார். 120ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம் சொல்கிறது, என் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். அன்னாள் கூப்பிட்டாள். நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டாள். இருதயத்தில் கூப்பிட்டாள். வாய் திறந்து கூட பேச முடியல. அந்த விண்ணப்பத்தை கேட்ட ஆண்டவர் உங்கள் விண்ணப்பத்தை கேட்பார். அந்த அன்னாளுக்கு பதில் கொடுத்த ஆண்டவர், அந்த அன்னாளுடைய கண்ணீரை கண்டவர், மன கிளேசத்தை கண்டவர். நீங்கள் என்ன சூழ்நிலை இருந்தாலும் சரி, உங்களுக்கு அவர் பதில் கொடுக்க வல்லமை உள்ளவர். ஏனென்றால் அவர் வாக்கு மாறாதவர். இந்த வார்த்தைகள் உண்மை, இது சத்தியம். தேவன் கொடுத்த வார்த்தைகள் உண்மை. அவர் இந்த வார்த்தைக்கு கடமைப்பட்டிருக்கிறார். எப்பவுமே கடமைப்பட்டிருப்பார் ஆண்டவர். மனுஷன் செய்யாததை அவர் செய்வார். உங்கள் கண்ணீரை துடைப்பார். நெருக்கத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார். அவர் எனக்கு செவி கொடுத்தார் என்று வேதம் சொல்கிறது. அதேதான் யாக்கோபு 1:12 சொல்கிறது. சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு. அன்னாள் உத்தம இருதயம் உள்ளவள் எப்போ விளங்குச்சு? அவளுடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தை சொல்லிற்று, அவள் உத்தம இருதயம் உள்ளவள் என்று, உத்தமை என்று சொல்லிற்று. கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு கர்த்தரை நோக்கி தேவனுடைய ஆலயத்தில் விண்ணப்பம் பண்ணினாள், இருதயத்தில் விண்ணப்பம் பண்ணினாள். வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொண்டாள். யார்? சாமுவேல் வாக்குத்தத்தம் பண்ணிப்பட்டவன். சாமுவேல் ஜீவ கிரீடம் போன்றவள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் கூட நமக்காக துக்கத்தை சுமந்தார். கல்வாரி சிலுவிலே நமக்காக அடிக்கப்பட்டார். அவரை கள்ளர்கள் நடுவிலே அவரையும் ஒரு கள்ளனாக அவர்கள் நிறுத்தினார்கள். அவர் கொண்டு போகும் பொழுது வாய் திறவாமல் இருந்தால் மனத்துக்குள்ள சஞ்சலம். நமக்காக சிலுவையை சுமந்தார், நமக்காக பாடுபட்டார். எதற்காக? நாம் அடிகளை வாங்கக்கூடாது என்பதற்காக. நமக்காக அவர் பலியானார். நம்முடைய ஸ்தானத்தில் அவர் பலியானார். உங்களுடைய ஸ்தானத்தில், என்னுடைய ஸ்தானத்தில் அவர் பலியானார். அவர் அந்த பலி நிமித்தமாக நாம விடுதலை ஆகிறோம். அந்த ரத்தம் நமக்காக இன்றைக்கும் பரிந்து பேசுகிறது. இருக்கிற இடங்களில் அப்படி நாம் எழுந்து நிற்கலாம். இந்த தேவன் நல்லவர். இவர் கிருபை உள்ளவர், இரக்கம் உள்ளவர், தயவுள்ளவர், அற்புதங்களை செய்கிறவர், அதிசயங்களை செய்கிறவர், உங்கள் கண்ணீரை காண்கிறவர். இந்த வார்த்தை தேவன் கொடுத்தது. அன்னாளின் கண்ணீரை கண்டவர், பதிலை கொடுத்தவர். உங்கள் கண்ணீரை கண்டு இன்றைக்கு பதில் கொடுக்கிறார். இனிமேல் நீங்கள் துக்க முகமாய் இருப்பது இல்லை. என்னென்ன சஞ்சலங்கள் வந்தாலும் அவைகளை மேற்கொள்ளத்தக்கதான கிருபைகளை பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு கொடுக்கிறார். அவர் நல்லவர். நெருக்கத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார். இளைப்பாறுதலை கொடுக்கிற ஆண்டவர். நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், என்னை நோக்கி
கூப்பிடு. ஆமென். என்னை நோக்கி கூப்பிடு என்றீர். பாடல் அப்படிதான் சொல்லுது. ஏனென்றால் சிலுவைதான் நமக்கு அந்த தஞ்சம். தரும் தேவா களைத்தோரை தேற்றிடுமே. இளைப்பாறுதல் தரும் தேவா களைத்தோரை தேற்றிடுமே. சிலுவை நிழல் எந்தன் தஞ்சம். ஆமென். சுகமாய் அங்கு தங்கிடுவே. சிலுவை நிழல் எந்தன் தஞ்சம். சுகமாய் அங்கு தங்கிடுவே. இருபாதம் நம்பி வந்தே. இருமை நீரை இயேசுவே. அமரம்பை கண்டடைந்தேன். தேவ சமூகத்திலே. அமரம்பை கண்டடைந்தேன். தேவ சமூகத்திலே. இளைப்பாறுகளை தருகிற தேவனே, உம்மை நோக்கி பார்க்கிறவர்களுக்கு நீர் பதில் கொடுக்கிறீர். அந்நாளுக்கு அன்றைக்கு பதில் கொடுத்தவர். வாயில் புறப்பட்ட வார்த்தைகள் கவனித்து ஏலி தவறா நினைத்தாலும் நீர் அதே வார்த்தைகளை அதே தேவ மனிதன் மூலமாக நீர் பேசினீர். இனி துக்கமாய் முகமாய் அவள் அதற்கு பிறகு இல்லவே இல்லை ஆண்டவரே. அப்படி உடைய பிள்ளைகளுக்கு துக்கங்கள்லாம் அகன்று போகட்டும், பிரச்சனைகள் அகன்று போகட்டும், கண்ணீர் துடைக்கப்படட்டும். அடைய முடியாத ஆசீர்வாதங்கள், ஜீவ கிரீடம், கிரவுன் ஆஃப் லைஃப், அப்பேற்பட்டதை நீர் பிள்ளைகளுக்கு கொடுக்க போகிறதுக்காக ஸ்தோத்திரம். உடைய பிள்ளைகள் வந்த வண்ணமாக அல்ல, மாற்றப்பட்டவர்களாய், ஆசீர்வாதத்தை பெற்றவர்களாய், தேவனுடைய இரக்கத்தை பெற்றவர்களாய், வார்த்தையை பெற்றவர்களாய் வீடுகளுக்கு செல்லும் பொழுது மாற்றங்கள் உண்டாகட்டும். வார்த்தையை அற்புத அடையாளங்களால் நிரூபித்த தேவன் இவர்களுக்கும் நிரூபிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். முக்கிய மகிமை செலுத்துகிறோம். இந்த நாளின் ஆசீர்வாதத்தை எங்களுக்கு கொடுத்தீரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். துதி கன மகிமை முக்கிய செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அப்படியே அமருங்கள். ஒரு பாடல் பாடும் பொழுது தேவனுடைய ராஜ்யத்திற்கென்று நாம் காணிக்கைகளை கொடுக்கலாம். ஆன்லைனில் பார்க்கிறவங்க கூட தேவனுடைய ராஜ்யத்திற்கென்று உங்களால் சிறந்ததை தேவனுக்கென்று கொடுங்கள். அப்பொழுது கொடுக்கப்படும். அமைக்கு குறுக்கி சரிந்து விழும்படி உங்கள் மடியிலே மனிதர்கள் கொண்டு வந்து போடுவார்கள் என்று வேதம் சொல்கிறது. அன்பின் பிதாவே, பிள்ளைகள் கொடுக்கிற காணிக்கைகளை நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். மனமோந்து எதை விதைக்கிறாங்களோ அதற்கு 100 எத்தனையாக ஆசீர்வாதத்தை உங்களுடைய பிள்ளைகளை கொடுத்து அனுப்ப வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீ நல்லவர், நீ அற்புதங்களை செய்கிறவர், அதிசயத்தை செய்கிற தேவன். உடைய பிள்ளைகள் வாழ்க்கையிலே ஆண்டவரே வறுமை அல்ல, செழிப்பை கொடும். எங்கே கண்ணீர் இருக்கிறதோ அங்கே மகிழ்ச்சியை கொடும். அதை செய்ய போகிறதுக்காக நன்றி ஆண்டவரே. உமக்கே மகிமை செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஒளி மங்கி இருளா
வச்சே உத்தமனே வாருமையா. கழித்திரவு காத்திருப்போம், கழித்திரவு காத்திருப்போம். காதலனே கருணை செய்வார், நான் இருப்பேன் நடுவில் என்றார். நாயன்பன் நமஸ்கரிக்க தாமதமே தயை புரிய, தாமதமே தயை புரிய. தற்பரனே நலம் வருவார், வாருமையா போதகரே. வந்தமிடம் தங்கீரும் சேருமையா பந்தீனில், சேருமையா பந்தீனில். சிறியவராம் எங்களிடம். தேவன் நிச்சயமாக உங்கள் விண்ணப்பத்தை கேட்பார், உங்கள் கண்ணீர்களுக்கு முடிவை கொடுப்பார். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நீர் எங்களோடு பேசுகிறது இனிமை ஆண்டவரே. எப்படி அந்த எம்மா ஒரு சீஷரோடு நீங்கள் நடந்து போகும்பொழுது அவர்கள் இருதயங்கள் கொழுந்து விட்டு எரிஞ்சிச்சோ, அப்படி எங்கள் இருதயங்கள் எழுகிறதுக்காக நன்றி. எங்கள் மன கண்களை திறந்ததற்காக நன்றி. சத்தியத்தை அறிந்து கொள்ளும்படி உதவி செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். எங்கே திருந்த வேண்டுமோ அவைகளை திரித்து கொள்ள வாய்ப்புகளை கொடுக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். அந்நாள் விண்ணப்பம் கேட்கப்பட்டு ஜீவ கிரீடம் போல சாமுவேல் கிடைத்தாரோ, அப்படி உடைய பிள்ளைகளுக்கு என்னென்ன அற்புதங்கள் வேண்டுமோ அதை பெற்றுக்கொண்டதற்காக நன்றி. இதை பரிசுத்த ஆவியானவர் செய்ய போறதுக்காக நன்றி. வைராக்கிய வாஞ்சியா செய்ய போறதுக்காக நன்றி ஆண்டவரே. உமக்கு நன்றி சொல்கிறோம். உமக்கே துதி கன மகிமை செலுத்துகிறோம். தேவன் உயர்த்தப்படுவீராக ஆண்டவரே. காணிக்கைகளை கொடுத்து உதவின அத்தனை பேரும் ஆசீர்வாதமாக இருப்பாராக. ஒவ்வொருவரையும் ஆசீர்வாதமாக வெய்ய ஆண்டவரே. நீரே பொறுப்பேற்றுக் கொள்ளும். ஞாயிற்றுக்கிழமை நடக்கிற ஆராதனை பொறுப்பேற்றுக் கொள்ளும். உமக்கே துதி கன மகிமை செலுத்துகிறோம். அந்தகார சக்திகளை மேற்கொண்டு வாக்குத்தத்தங்களை உரிமையாக்கி கொண்டு எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல பாரங்களையும் மறவாதே. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாக இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானத்தை கட்டளையிடுவாராக. ஆமென்.